இப்போ எய்ம்ஸுக்கு என்ன சொல்கிறாரு, பார்லிமெண்ட்டில் பேசுனேன்னு சொல்கிறாரு, ரைட்டு. இப்போ மாண்பு அமைச்சர் உதயநிதி என்ன சொல்கிறாரு, இன்னும் அதே பழைய செங்கலை காமிச்சிட்டு இருக்காரு சார், போராட செங்கலை காமிக்கிறாரு. சிலபஸ் மாற்றவே இல்லை இன்னும். நம்ம பழைய படத்தில் தான் பார்ப்போம். சத்யராஜ் சாரும் முரளி சாரும் 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருப்பாங்க. அவங்க இதில் ஆக்டராக இருக்கும் பொழுது பாதி படங்களுக்கு அந்த மாதிரி 3 வருஷமா அந்த ஒரு செங்கல் வச்சுக்கிட்டே இருக்காரு. செல்லாவது சார், அவங்க செல்லுபடியாகுதுன்னு நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட செல்லுபடியாகுதுன்னு நினைக்கிறாரு உதயநிதி. நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், அது பொலிட்டிக்கல் கெயினுக்காக அவர் பயன்படுத்துறாரு. இந்த செங்கலை இருக்கக்கூடிய 38 எம்பியும் எடுத்துக்கிட்டு டெல்லியில் போய் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே உட்காந்துருந்துருக்கலாம்ல. இப்போ நாங்கள் ஏடிஎம்கேல என்ன பண்ணோம், 22 நாள் பார்லிமெண்ட்டை முடக்கி காவேரி உரிமையை மீட்டு தந்தோம்ல. இவங்க ஏன் அதை செய்யலை? ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டுக்கு எதிரான முதல் கையெழுத்துனாங்க. ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ரகசியம் எப்படியோ அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. 50 லட்சம் கையெழுத்து வாங்க போகிறோம்னு சொன்னாங்க. அந்த 50 லட்சம் கையெழுத்து கடைசி எங்கள் சேலம் இளைஞரணி மாநாட்டில் வெளியே குப்பையில் கிடந்தது. உள்ளே எல்லாம் கார்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. காலி சேரை பார்த்தோம், ஒரு இதாக அப்படி தான் போய்கிட்டு இருந்தது. அது